ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் மலர் ஸ்கோர் கிளெவரிலிருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் பேசுகிறேன். இன்று நாம் மே 20, 2026 அன்று தி ஹிந்து நாளிதழில் வெளிவந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பார்க்கப் போகிறோம். இது ஒரு வெரி ஷார்ட் பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸின் ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் நமது எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டில் கிடைக்கிறது. அந்த வெப்சைட்டில் எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரித்து ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொகாபுலரி, தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்திருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் வாக்கியங்களின் கான்டெக்ஸ்ட் மற்றும் பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி மற்றும் எடிட்டோரியலின் டோன் ஆகியவையும் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் அமைந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டியன்ஸும் அந்த வெப்சைட்டில் இருக்கிறது. இதற்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அது மட்டுமில்லாமல் ஸ்கோர் கிளெவர் உங்களுக்கு டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப்ஸை வழங்குகிறது. இதில் முக்கியமான வொகாபுலரிஸ்க்கான விளக்கங்கள் உள்ளன. இந்த பிடிஎஃப்ஸ் நமது ஸ்கோர் கிளெவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்கிறது. சேனலில் சேர்வதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சின்ன அட்வைஸ், உங்களுக்கு விளக்கம் புரியவில்லை என்றால் வீடியோவை நடுவில் பாஸ் செய்து ஒவ்வொரு சென்டென்ஸையும் அனலைஸ் செய்ய ஃபீல் ஃப்ரீயாக இருங்கள். அர்த்தம் புரிந்த பிறகு அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமாக 2 முறை படியுங்கள். பிகினர்ஸ் இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் 6 மந்த்ஸில் உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். சரி, இப்போது முதல் எடிட்டோரியலை ஆரம்பிக்கலாமா? டைட்டில்: வாட்ச் பட் டு நாட் வெயிட். கவனிக்கவும் ஆனால் காத்திருக்க வேண்டாம். ஆன் த இபோலா அவுட்பிரேக், இபோலா நோய் தொற்று குறித்து. சப்டைட்டில்: எக்ஸ்ட்ரா காஷன் ஷுட் கைட் இன்டர்நேஷனல் ரெஸ்பான்சஸ். சர்வதேச அளவிலான பதிலளிப்பு நடவடிக்கைகளை அதிகப்படியான எச்சரிக்கை வழிநடத்த வேண்டும். டு இபோலா அவுட்பிரேக், இபோலா நோய் தொற்றுக்கு எதிராக. வித் அன்யூஷுவல் அலாக்ரிட்டி, வழக்கத்திற்கு மாறான சுறுசுறுப்புடன் WHO டிக்ளேர்ட் அ பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன். WHO ஒரு சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. ஓவர் த இபோலா அவுட்பிரேக் இன் சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, மத்திய ஆப்பிரிக்காவில் பரவி வரும் இபோலா நோய் தொற்று குறித்து. Not even waiting for the advice of an emergency committee of expert panelists, நிபுணர் குழுவின் அவசர குழுவின் ஆலோசனைகளுக்காக கூட காத்திருக்காமல், as is convention, வழக்கமாக செய்வது போல. இங்கே alacrity என்றால் brisk and cheerful readiness அல்லது சுறுசுறுப்பு என்று அர்த்தம். கன்வென்ஷன் என்றால் normally accepted way of doing things அல்லது வழக்கம் என்று அர்த்தம். WHO has nevertheless been feted for swift action. இருப்பினும் விரைவான நடவடிக்கை எடுத்ததற்காக WHO பாராட்டப்பட்டுள்ளது. By global health experts, உலகளாவிய சுகாதார நிபுணர்களால். Given that there are several unknowns, பல விஷயங்கள் இன்னும் தெரியாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு, arising from the current strain, தற்போதைய வைரஸ் வகையிலிருந்து உருவாகும் responsible for the outbreak, இந்த நோய் தொற்றுக்கு காரணமான தி அன்காமன் புண்டிபுக்யோ ஸ்ட்ரெயின், அதாவது அசாதாரணமான புண்டிபுக்யோ வைரஸ் வகை. இந்த வாக்கியத்தில் ஃபெட்டட் என்றால் செலிப்ரேட்டட் அல்லது பாராட்டப்பட்டுள்ளது என்று அர்த்தம். ஸ்ட்ரெயின் என்றால் a particular variant of a virus, அதாவது வைரஸின் ஒரு குறிப்பிட்ட வகை என்று அர்த்தம். This strain has caused fewer outbreaks in the past. இந்த வைரஸ் வகை கடந்த காலத்தில் குறைவான பாதிப்புகளையே ஏற்படுத்தியுள்ளது. And the efficacy of usually effective countermeasures, மேலும் வழக்கமாக வேலை செய்யும் தடுப்பு நடவடிக்கைகளின் செயல்திறன், such as vaccines, அதாவது தடுப்பூசிகள் போன்றவை, highly effective against the common Zaire strain, இவை பொதுவான Zaire வைரஸ் வகைக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். And other therapies, மற்றும் பிற சிகிச்சைகளின் செயல்திறன் are currently untested with புண்டிபுக்யோ. தற்போதைக்கு புண்டிபுக்யோ வைரஸ் வகையுடன் சோதிக்கப்படவில்லை. இங்கே எஃபிகசி என்றால் effectiveness அல்லது செயல்திறன் என்று பொருள். The new Ebola outbreak was notified. இந்த புதிய இபோலா நோய் தொற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. In the Eastern Democratic Republic of Congo, DRC, and Uganda, கிழக்கு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ மற்றும் யுகாண்டா ஆகிய நாடுகளில். It is said to be smaller, இது சிறிய அளவிலான பாதிப்பு என்று கூறப்படுகிறது, and confined to a limited cross-border region, மேலும் இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு சிறிய எல்லை பகுதிக்குள் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. Between the two nations, இரண்டு நாடுகளுக்கிடையே, but there are still concerns, ஆனாலும் இன்னும் கவலைகள் உள்ளன, that because of the ongoing conflict and displacement in the region, அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்து வரும் மோதல்கள் மற்றும் மக்கள் இடம்பெயர்வு காரணமாக, cases
cases might go undetected, பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கண்டறியப்படாமல் போகலாம், leading to a spread, இது நோய் பரவலுக்கு வழிவகுக்கும், and impairing access to care, மேலும் மருத்துவ கவனிப்பு கிடைப்பதை பாதிக்கும் என்று. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் மூவிங் பீப்புள் ஃப்ரம் தேர் ஹோம் அல்லது இடம்பெயர்வு என்று அர்த்தம். இம்பேரிங் என்றால் வீக்கனிங் ஆர் டேமேஜிங் அல்லது பாதிப்பது என்று அர்த்தம். According to WHOவின் கூற்றுப்படி, as on May 16, 2026, மே 16, 2026 நிலவரப்படி 8 laboratory confirmed cases, 8 ஆய்வகங்களில் உறுதி செய்யப்பட்ட பாதிப்புகள், 246 suspected cases, 246 சந்தேகிக்கப்படும் பாதிப்புகள், and 80 suspected deaths, மற்றும் 80 சந்தேகிக்கப்படும் உயிரிழப்புகள் have been reported in the DRC's Ituri province, DRCயின் இட்டுரி மாகாணத்தில் பதிவாகியுள்ளன. 2 lab confirmed cases, ஆய்வகங்களில் உறுதி செய்யப்பட்ட 2 பாதிப்புகள், including 1 death, இதில் ஒரு உயிரிழப்பும் அடங்கும், with no apparent link to each other, ஒன்றுக்கொன்று வெளிப்படையான தொடர்பு எதுவும் இல்லாமல், have been reported in Kampala, யுகாண்டாவின் கம்பாலாவில் பதிவாகியுள்ளன. WHO has listed a clutch of factors. WHO பல காரணிகளை பட்டியலிட்டுள்ளது. High positivity rate of the initial samples, அதாவது ஆரம்பகட்ட மாதிரிகளில் அதிக positivity rate, 8 positives among 13 samples, 13 மாதிரிகளில் 8 positives, the confirmation of cases in Kampala, கம்பாலாவில் பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டது, increasing trends in syndromic reporting of suspected cases, சந்தேகிக்கப்படும் பாதிப்புகளின் அறிகுறி சார்ந்த அறிக்கைகளில் அதிகரிக்கும் போக்குகள், and clusters of deaths across Ituri province, மற்றும் இட்டுரி மாகாணம் முழுவதும் கொத்து கொத்தாக நடைபெறும் மரணங்கள், that point towards a potentially much larger outbreak, இவை அனைத்தும் தற்போது அறியப்பட்டதை விட மிக பெரிய அளவிலான பாதிப்பை நோக்கி சுட்டிக்காட்டுகிறது than what is being detected, தற்போது கண்டறியப்படுவதை விட. இங்கே a clutch of என்றால் a group of அல்லது ஒரு குழு என்று அர்த்தம். At any rate, எப்படி இருந்தாலும், WHO has rightly taken a risk-averse pathway. WHO சரியான முறையில் ஆபத்தை தவிர்க்கும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துள்ளது. When dealing with a condition, ஒரு குறிப்பிட்ட நிலையை கையாளும்போது, அது 50% fatality rate-ஐ கொண்டிருக்கும்போது. இங்கே risk-averse என்றால் unwilling to take risks அல்லது ஆபத்தை தவிர்க்கும் என்று அர்த்தம். While it says that mortality rates can range from 25% to 50%, இறப்பு விகிதம் 25% முதல் 50% வரை இருக்கலாம் என்று அது கூறினாலும், depending on the viral strain, வைரஸ் வகையை பொறுத்து, access to medical care, மருத்துவ வசதிகள் கிடைப்பதை பொறுத்து, and speed of treatment, மற்றும் சிகிச்சையின் வேகத்தை பொறுத்து, there are unknowns this time, இந்த முறை சில தெரியாத விஷயங்கள் உள்ளன. Arising from the Bundibugyo strain, Bundibugyo வைரஸ் வகையினால் ஏற்படும். Ebola is contagious. Ebola ஒரு தொற்றும் தன்மை கொண்ட நோய், can spread from person to person, ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடியது, with exposure to body fluids and contaminated surfaces, உடல் திரவங்கள் மற்றும் கிருமி படிந்த மேற்பரப்புகளுடன் தொடர்பு கொள்வதன் மூலம், and can be vicious, மேலும் இது மிகவும் கொடூரமாக இருக்கலாம். The horrific 2014 to 2016 outbreak, 2014-2016 காலகட்டத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நோய் பரவல், which swept across Guinea, Liberia and Sierra Leone, இது கினி, லைபீரியா மற்றும் சியரா லியோன் முழுவதும் வேகமாக பரவியது, resulted in over 28,600 reported cases, இது 28,600க்கும் மேற்பட்ட பாதிப்புகளுக்கும், and 11,325 deaths, மற்றும் 11,325 இறப்புகளுக்கும் வழிவகுத்தது. இங்கே கண்டீஜியஸ் என்றால் ஸ்ப்ரெடபிள் பை கான்டாக்ட் அல்லது எளிதில் தொற்றும் தன்மை கொண்டது என்று அர்த்தம். விஷியஸ் என்றால் டேஞ்சரஸ் ஆர் க்ரூவல், அதாவது கொடூரமான என்று அர்த்தம். By issuing the highest level of global alert early on, ஆரம்பத்திலேயே மிக உயர்ந்த அளவிலான உலகளாவிய எச்சரிக்கையை வெளியிட்டதன் மூலம், WHO has solicited the cooperation of the world. WHO இந்த உலகத்தின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. In handling the crisis, இந்த நெருக்கடியை கையாளுவதில். இங்கே solicited என்றால் asked for அல்லது கோரியுள்ளது என்று அர்த்தம். Outbreak control activities at this stage, இந்த கட்டத்தில் நோய் பரவல் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் must unfailingly include
தவறாமல் இவற்றை உள்ளடக்கியிருக்க வேண்டும். எஃபெக்டிவ் பேஷண்ட் அண்ட் கான்டாக்ட் ட்ரேசிங், திறம்பட நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிதல். இன்டென்சிவ் சப்போர்ட் ஃபார் எவ்ரி பேஷண்ட், ஒவ்வொரு நோயாளிக்கும் தீவிர ஆதரவு. சேஃப் அண்ட் டிக்னிஃபைட் பரியல்ஸ், பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான இறுதி சடங்குகள். வேக்சினேஷன்ஸ் இஃப் தே ஒர்க், தடுப்பூசிகள் அவை வேலை செய்தால். அண்ட் சோஷியல் மொபிலைசேஷன் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு டு ஸ்ப்ரெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டிசீஸ் அமாங் த பப்ளிக், மக்கள் மத்தியில் நோய் பற்றிய தகவல்களை பரப்புவதற்காக. இந்த முதல் எடிட்டோரியலின் டோன் என்னவென்றால் இன்ஃபர்மேட்டிவ் டோன். ஏனென்றால் இந்த எடிட்டோரியல் புதிய இபோலா ஸ்ட்ரெயின் பற்றியும் WHO எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியும் மற்றும் நாம் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தகவல்களை ரொம்ப தெளிவாகவும் ஃபேக்ட்ஸை அடிப்படையாக வைத்து நமக்கு தருகிறது. இரண்டாவது எடிட்டோரியலுக்குள் நுழைவது முன் உங்களுக்காக ஒரு சூப்பரான விஷயம். ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போது கூகுள் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது. இந்த ஆப் மூலமாக வொகாபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் மற்றும் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாவற்றையும் நீங்க ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் செய்யலாம். சரி, இப்போது நாம் இரண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். டைட்டில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், முதலாவதும் மிக முக்கியமானதுமாக, ஆன் த கோட்ஷாலா ரூலிங், போட்ஷாலா தீர்ப்பு குறித்து. சப்டைட்டில் ஷேர்ட் யூஸ் ஆஃப் டிஸ்பியூட்டட் ரிலிஜியஸ் சைட்ஸ், சர்ச்சைக்குரிய மத வழிபாட்டு தலங்களை இணைந்து பயன்படுத்துவது. ஷுட் பி அலவுட் டு கண்டினியூ, தொடர்ந்து அனுமதிக்கப்பட வேண்டும். த மிக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் த போட்ஷாலா கமல் மௌலா காம்ப்ளெக்ஸ், போட்ஷாலா கமல் மௌலா வளாகத்தின் கலவையான கட்டமைப்பு இன் தார், மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேஷின் தாரிலுள்ள has fed uncertainty about its religious identity, அதன் மத அடையாளம் குறித்த நிச்சயமற்ற தன்மையை வளர்த்துள்ளது. for more than a century, ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக. with the dispute intensifying, இந்த பிரச்சினை தீவிரமடைந்த நிலையில், around the time of the ராம் ஜன்மபூமி mobilization, ராம் ஜன்மபூமி இயக்கத்தின் காலகட்டத்தில். The Archaeological Survey of India arranged in 2003, இந்திய தொல்லியல் துறை 2003இல் ஒரு ஏற்பாடு செய்தது. ஃபார் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபீத்ஸ், வெவ்வேறு மதங்களை சேர்ந்த மக்கள் டு டேக் டர்ன்ஸ் யூசிங் இட், அதை முறை வைத்து பயன்படுத்துவதற்கு. அன்டில் அ பெட்டிஷன் இன் த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட், மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படும் வரை. சாட் அ நியூ சர்வே டு டிட்டர்மின் இட்ஸ் ட்ரூ கேரக்டர், அதன் உண்மையான தன்மையை தீர்மானிக்க ஒரு புதிய ஆய்வை கோரியது. The High Court obliged in 2024. உயர்நீதிமன்றம் 2024இல் இதற்கு சம்மதித்தது. இங்கே obliged என்றால் agreed to do something அல்லது சம்மதித்தது என்ற அர்த்தம். The Supreme Court also allowed the survey to proceed. உச்சநீதிமன்றமும் இந்த ஆய்வை தொடர அனுமதித்தது. With safeguards, சில பாதுகாப்பு விதிமுறைகளுடன். On May 15, மே 15 அன்று, the High Court ruled that the complex had been a Hindu temple. இந்த வளாகம் ஒரு ஹிந்து கோவிலாக இருந்தது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. And suggested that the Muslim side seek alternative land from the state. மேலும் இஸ்லாமிய தரப்பு அரசிடமிருந்து மாற்று நிலத்தை கோரலாம் என்று பரிந்துரைத்தது. While insisting that it was only determining its religious character. அதே நேரத்தில் இது அதன் மத தன்மையை மட்டுமே தீர்மானிக்கிறது என்று வலியுறுத்தியது. The finding, இந்த கண்டுபிடிப்பு, following from Chief Justice of India, CJI Suryakant's revival of the Bodhshala proceedings, இந்திய தலைமை நீதிபதி சூரியகாந்தின் மறுபரிசீலனையை தொடர்ந்து ஜனவரியில் போட்ஷாலா வழக்கின் நடவடிக்கைகளை was based on the value of archaeological evidence. இது தொல்லியல் சான்றுகளின் மதிப்பை அடிப்படையாக கொண்டது மற்றும் நீதிமன்றத்தின் 2019 அயோத்தியா தீர்ப்பை அடிப்படையாக கொண்டது. Especially the principles of preponderance of probability, குறிப்பாக preponderance of probability என்ற கொள்கைகளை and faith and belief மற்றும் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஆகியவற்றை. இங்கே preponderance of probability என்பது ஒரு சட்ட சொல், அதாவது greater weight of evidence. எந்த பக்கம் அதிக சாத்தியக்கூறுகள் மற்றும் ஆதாரங்கள் உள்ளனவோ அந்த பக்கம் தீர்ப்பளிப்பது என்ற அர்த்தம். While the Places of Worship Special Provisions Act 1991,
1991ஆம் ஆண்டின் வழிபாட்டு தலங்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் had frozen the religious character of all places of worship, அனைத்து வழிபாட்டு தலங்களின் மத தன்மையையும் முடக்கி வைத்திருந்தாலும், as on August 15, 1947, ஆகஸ்ட் 15, 1947 நிலவரப்படி, the case proceeded through a loophole in section 4(3). இந்த வழக்கு பிரிவு 4(3) உள்ள ஒரு ஓட்டையின் மூலம் தொடர்ந்தது. exempting ancient and historical monuments, பழங்கால மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நினைவு சின்னங்களுக்கு விலக்களித்து. Under the Ancient Monuments and Archaeological Sites and Remains Act, 1958 இன் கீழ், இங்கே exempting என்றால் making free from an obligation அல்லது விலக்கு அளித்தல் என்று அர்த்தம். Given the High Court's determination, உயர்நீதிமன்றத்தின் முடிவை கருத்தில் கொண்டு, this is a procedural side door, இது ஒரு செயல்முறை சார்ந்த பின்வாசல் வழியாகும். that hollows out the act's spirit, இது இந்த சட்டத்தின் நோக்கத்தை நீர்த்து போக செய்கிறது. இங்கே hollows out என்றால் makes something empty or worthless அல்லது பலவீனமாக்குகிறது, நீர்த்து போக செய்கிறது என்று அர்த்தம். The CJI's involvement also amounts to the Supreme Court staying civil suits. CJIயின் தலையீடு உச்ச நீதிமன்றம் சிவில் வழக்குகளுக்கு தடை விதிப்பதற்கு சமமாகும். while allowing PILs to achieve functionally identical outcomes, அதே நேரத்தில் பொதுநல வழக்குகளை ஏறக்குறைய அதே முடிவுகளை அடைய அனுமதிக்கும்போது. The courts may believe that they are neutral adjudicators. நீதிமன்றங்கள் தாங்கள் நடுநிலையான நடுவர்கள் என்று நம்பலாம், but they are operating in politically polarized terrain. ஆனால் அவை அரசியல் ரீதியாக பிளவுபட்ட தளத்தில் செயல்படுகின்றன. இங்கே adjudicators என்றால் judges அல்லது நடுவர்கள் என்று அர்த்தம். Groups such as the Hindu Front for Justice, Hindu Front for Justice போன்ற குழுக்கள், which initiated parts of the Bhodshala litigation, இந்த போட்ஷாலா வழக்கின் சில பகுதிகளை தொடங்கியவை, are politically backed entities. இவை அரசியல் பின்னணி கொண்ட அமைப்புகள், using judicial findings to consolidate agitation around contested religious sites. இவை சர்ச்சைக்குரிய மத தளங்களை சுற்றி போராட்டங்களை ஒருங்கிணைக்க நீதிமன்ற கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகின்றன. இங்கே agitation என்றால் public protest அல்லது போராட்டம் என்று அர்த்தம். Archaeological ambiguities in medieval structures are not new. இடைக்கால கட்டமைப்புகளில் தொல்லியல் ரீதியான குழப்பங்கள் புதியவை அல்ல. However, adversarial litigation, இருந்தபோதிலும் எதிரெதிர் தரப்பு வழக்குகள், in the form of courts asking what was there first, முதலில் அங்கு என்ன இருந்தது என்று நீதிமன்றங்கள் கேட்கும் வடிவத்தில், can introduce arbitrary bounds, இது தன்னிச்சையான எல்லைகளை அறிமுகப்படுத்தலாம். Favorable to the majoritarian political climate, இது பெரும்பான்மைவாத அரசியல் சூழலுக்கு சாதகமாக இருக்கும். இங்கே ambiguities என்றால் uncertainties அல்லது குழப்பங்கள், தெளிவற்ற தன்மை என்று அர்த்தம். A likely question is, எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், why draw a line at medieval conquest and not go back to pre-Hindu histories? ஏன் medieval படையெடுப்புகளுடன் ஒரு கோட்டை வரைய வேண்டும், மேலும் ஏன் ஹிந்து காலத்திற்கு முந்தைய வரலாறுகளுக்கு செல்லக்கூடாது? The Bhodshala ruling indicates, Bhodshala தீர்ப்பு எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால், that the Ayodhya verdict has paved the way to repeatedly challenge the status of minority religious sites, சிறுபான்மையினரின் மத தளங்களின் நிலையை மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்க, if they are also protected by the survey, அவையும் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டால். Extending a record that already includes, இது ஏற்கனவே உள்ள ஒரு பட்டியலை நீட்டிக்கிறது. with Gayan Vapi, Shahi Idgah and the Bija Mandal complex, இதில் கயான் வாபி, ஷாஹி இத்கா மற்றும் பீஜா மண்டல் வளாகம் அடங்கும். The 1991 Act needs to be enforced strictly. 1991ஆம் ஆண்டின் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும். With no determinations of religious character, மத தன்மை குறித்து எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமல், except when pertaining to title disputes, உரிமை கோரும் சர்ச்சைகள் தொடர்பானவை தவிர, already pending at the time of its enactment, இந்த சட்டம் இயற்றப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே நிலுவையில் இருந்தவை தவிர. Equally, அதே சமயம் shared use should be the norm.
இணைந்து பயன்படுத்துவதுதான் வழக்கமாக இருக்க வேண்டும். as democratic coexistence outweighs, ஏனெனில் ஜனநாயக சகவாழ்வு என்பது எதைவிடவும் மேலானது. any questions relating to first ownership, முதலில் யாருக்கு சொந்தம் என்ற எந்த கேள்விகளை விடவும். இங்கே outweighs என்றால் is greater or more significant than, அல்லது ஒன்றைவிட மற்றொன்று மேலானது அல்லது முக்கியமானது என்று அர்த்தம். இந்த இரண்டாவது எடிட்டோரியலின் டோன் என்னவென்றால் கிரிட்டிக்கல் டோன். ஏனெனில் 1991 ஆண்டு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி மத தளங்களின் தன்மையை மாற்ற நினைப்பதையும் இதுபோன்ற வழக்குகளை நீதிமன்றங்கள் கையாள்வதையும் ஆசிரியர் மிக கடுமையாக விமர்சிக்கிறார். இது எதிர்காலத்தில் அரசியல் ரீதியான பிளவுகளுக்கு வழிவகுக்கும் என்று குற்றம் சாட்டுகிறார். கடைசியாக ஒரு சூப்பரான அறிவிப்பு. தினமும் இரவு 7 மணிக்கு நமது டெலிகிராம் சேனலில் எடிட்டோரியல் வொகாப் லீக் குவிஸ் நடக்கிறது. இதை நாம் IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரி என்று கூட சொல்லலாம். அந்த நாளின் எடிட்டோரியல் வொகாபுலரியை வைத்து டெய்லி லைவ் குவிஸ் நடக்கும். இதில் மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் மற்றும் அசத்தலான ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து நமது வொகாப் லீகில் ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.